8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சமூக கூட்டம் அப்படின்ற சேனலை நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருக்கிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் அனைத்து விதமான பொதுத் தேர்வு எழுதிய மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே ரிசல்ட் என்பது வெளியாகிவிட்டது. உங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி ஒன்றும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த இரண்டாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் பரவலான கனமழையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வட மாவட்டங்கள் ரெட் அலர்ட்டே சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்படலாம் என்பதை போல தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் ஓகேங்களா இன்றைய சூழ்நிலையில் தங்கம் எவ்வளவு விற்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நேற்றைய நிலவரத்திலிருந்து 280 ரூபாய் குறைந்து 53,250 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் அப்படின்றது விற்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசம் மாநிலம் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி மே 14ஆம் தேதி கடைசி நாளில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். அதாவது இன்று ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான விக்டரியை பெற போகிறார் என்பதில் மாற்றம் இல்லை. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை தேர்தல் நேற்று முடிந்த மாநிலங்களில் நேற்று நடைபெற்ற மாநிலங்களிலும் பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா செருப்படி உறுதி என்பதை போல தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை டு எழும்பூர் வேளாங்கண்ணி சென்னை இடையே வாராந்திர சிறப்பு ரயில், அதாவது வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அடுத்த கட்டமாக தென் மாநிலங்கள் தான் அதிகமான தேர்ச்சி சதவீதத்தை பெற்றிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் முகாம் தொடங்க வாய்ப்பு இருப்பதுன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒரு நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. மேலும் அவரை குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.